9ஆம் இடத்துல கடகத்தில் வந்து உச்சமாகக்கூடிய இந்த குரு முதல் பார்வையாக உங்கள் விருச்சிக ராசியை தான் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். இதில் என்ன ஒன்றுன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு குரு பார்வையே கிடைக்கல. ஒரு 5-6 வருஷமாக உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கல. இந்த குரு பார்வை கிடைக்காத அந்த அமைப்பு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ராசியை பார்ப்பார், 3ஐ பார்ப்பார், 5ஐ பார்ப்பார். 1, 3, 5 என்கின்ற இந்த அமைப்புகள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே எங்கே பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல பணம் கொடுக்காம போச்சோ, எந்த இடத்துல ஒரு பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, அதில் எல்லாத்துலேயும் மறுபடியும் உங்களுக்கு பேர் நல்லா வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் இப்போது வலிமை அடைகிறது. வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். கலைத்துறையில் வாய்ப்பு, சினிமாவில் நடிக்கணும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான இளைய பருவத்திற்கே உரிய அந்த வாய்ப்புகளை ஏற்கனவே தவற விட்டவர்கள் நல்ல சான்ஸ். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலக்காக சமாளிக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க, திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க. 5ல் சனி இருக்குல்ல, 5ல் சனி இருந்தாலே 5ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் யார் உங்களை அப்பாவாக போகிறாரோ, யார் உங்களை அம்மாவாக்க போகிறாரோ அவரை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வருகிறது. ஆக மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களுக்கு கவர்மெண்ட் ஆதரவு இருக்குங்க. வணக்கம் சார். இருப்பீங்கம்மா சார், இந்த வருடம் 2026 விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போறாரு? அபாரமாக இருக்க போகிறது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஓடிப்போனவனுக்கு 9ல் குருனா தலையை பிச்சுக்குவீங்க ஜோசியம் தெரியாதவங்கெல்லாம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. பொதுவாக நான் பழமொழிகளை சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல பழமொழிகளை சொல்கிறதுல தப்பு இல்லை. 2 பேர் திருட போனானோ, ஒருத்தனுக்கு அஷ்டம சனி, ஒருத்தனுக்கு 9ல் குரு. திருட போன 2 பேருமே மாட்டிக்கிட்டானுங்க. அதில் அஷ்டம சனிக்காரனை மரத்தில் கட்டி வச்சுட்டு உதைக்கும் போது இவன் தப்பிச்சுக்கிட்டு ஓடியான்ட்டானோ அடி வாங்காமல். திருட போனால் கூட தப்பிச்சிக்கலான்றதுக்காக ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தை சனின்னுவாங்க. இந்த மாட்டிக்கிட்டவனை வந்து மரத்தில் கட்டி வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாங்களாம். இந்த ஒரு உடம்புல ஒரு அடி கூட எடுக்காமல் 9ல் குரு வந்து ஓடி போனாராம். அது மாதிரி தப்பு பண்ணால் கூட, அதுக்காக தப்பு பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணால் கூட அதை தப்பிக்க வைக்கக்கூடிய, ஜெயிக்க வைக்கக்கூடிய, விட்டு விலக வைக்கக்கூடிய 9ஆம் இடத்து குரு இப்போது உங்களுக்கு வந்திருக்கு. 9ஆம் இடத்துல கடகத்தில் வந்து உச்சமாகக்கூடிய இந்த குரு முதல் பார்வையாக உங்கள் விருச்சிக ராசியை தான் 5ஆம் பார்வையாக பார்க்குறார். இதில் என்ன ஒன்றுன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு குரு பார்வையே கிடைக்கல. ஒரு 5-6 வருஷமாக உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கல. இந்த குரு பார்வை கிடைக்காத அந்த அமைப்பு 5 வருடங்களுக்கு பிறகு இப்போது 9ஆம் இடத்தில் வருகின்ற குருவின் மூலமாக அருமையாக உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா? இது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்புங்க. மனசு தைரியமாகும், உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கும். தோத்துப்போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வெற்றி நிச்சயம் என்கின்ற கைமேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களை பற்றி ஒரு உத்வேகம் உங்களுக்கே கிடைக்கும். மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒரு 1000 யானை பூந்துக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக ஒரு மனோபலம், தைரியம் கிடைக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தட்டு தடுமாறாமல், தடைகள் இல்லாமல் எதுவும் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல 20 வயசாலும் இருக்கிறீங்க, 40 வயசுக்காரரும் இருக்கிறீங்க, 60 வயசுக்காரரும் இருக்கிறீங்க, 80 வயசுக்காரரும் இருக்கிறீங்க. உங்கள் வயதிற்கு என்ன தேவையோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ராசியை பார்ப்பார், 3ஐ பார்ப்பார், 5ஐ பார்ப்பார். 1, 3, 5 என்கின்ற இந்த அமைப்புகள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே எங்கே பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல பணம் கொடுக்காம போச்சோ, எந்த இடத்துல ஒரு பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, அதில் எல்லாத்துலேயும் மறுபடியும் உங்களுக்கு பேர் நல்லா வரக்கூடிய அமைப்பு. ஐயா இங்கே வாயா காசு கொடுக்குறேன்னு சொன்னால் முதல் நாளே கட்டி எடுத்து வைத்து விடக்கூடிய அளவிற்கு அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை, வாக்கு தவறாத ஒரு தன்மைகள், பேரை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே ஒரு இடத்துல பேர் இழந்து போச்சு, அதை கூட திரும்ப முன்ன மாதிரி இல்லைங்க அவர்
ஒரு 2-3 வருஷமாக நல்லா இல்லாமல் இருந்தார்ல, இப்போ டான்னு சொன்ன நேரத்துக்கு செஞ்சிடுறாருங்க, சொன்ன நேரத்துக்கு கொடுத்துட்றாருங்கன்ற மாதிரியாக இழந்து போன வாக்கு, இழந்து போன மரியாதை போன்றவைகளை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக வந்துடுதுங்க. 3ஆம் இடம் இப்போது வலிமை அடைகிறது. வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். கலைத்துறையில் வாய்ப்பு, சினிமாவில் நடிக்கணும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான இளைய பருவத்திற்கே உரிய அந்த வாய்ப்புகளை ஏற்கனவே தவற விட்டவர்கள், நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சது, நான் விட்டுட்டேன், திரும்ப அது வருமானு தெரியல, இந்த வரப்போகுது. 9ஆம் இடத்தில் இருக்கின்ற உச்சகுரு 3ஆம் இடத்தை நேருக்கு நேராக விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்ப்பார். நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள், உங்களுக்கே தைரியம் வரக்கூடிய அமைப்பு. தைரியம்னா இந்த அஷ்டலட்சுமி கதை எனக்கு நல்லா ஞாபகம் வரும். அஷ்டலட்சுமிகள்னா 8 லட்சுமிகள், அதில் ஒருத்தி தைரிய லட்சுமி. ஒரு இடத்துல எல்லா லட்சுமிகளும் வெளியே போச்சான். லட்சுமி வெளியே போனால் காசு பணம் வராது இல்லையா, தைரிய லட்சுமி மட்டும் அந்த இடத்துல இருந்தாலாம். இந்த வெளியில் போன 7 லட்சுமியும் பின்னாடி திரும்பி வந்துட்டாங்களாம். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கேட்டாராம், ஏமா என்னம்மா எல்லாரும் கோச்சிக்கிட்டு வெளியே போனீங்க, திரும்பி 7 பேரும் வந்துட்டீங்களே அப்படின்னா, அந்த வீட்டுக்காரருக்கு அந்த 7 லட்சுமியும் சொல்லிச்சான், தைரிய லட்சுமி எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் ஏன் நான் இருப்போம், அதனால் இவ இங்கே வீட்டிலே இருக்கிறா, நாங்கள் எங்கே வெளியே வருது, நாங்கள் திரும்பி வந்துட்டோன்ட்டு அஷ்டலட்சுமிகளும் அந்த வீட்டில் வாசம் பண்ணாங்களாம். அதுதான் அந்த தைரியம் ஒரு மனிதனுக்கு. இதெல்லாம் பெரியவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, தைரியம் உங்ககிட்ட இருந்தால் வாழ்க்கையை ஜெயிச்சிருவேன்றதுக்காக சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்ப்பதால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலக்காக சமாளிக்கக்கூடிய, அத்தனையும் கிடைக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க, திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க. 5ல் சனி இருக்குல்ல, 5ல் சனி இருந்தாலே பிள்ளைக்கு நமக்கு ஆகாது. கையில் இருக்கின்ற ஒரு இந்த பாருங்கள், நம்ம காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க பிறக்கும் போதே கர்ணம் கவச குண்டலத்தோடு பிறக்கும் மாதிரி அம்மா வயத்துலேருந்து வரும்போதே இந்த கையில் ஐஃபோன், இந்த கையில் ஐபேடு, பேடும் செல்ஃபோனுமா தான் பிறக்குது குழந்தைகள். அப்படித்தான் இருக்குது, நீங்கள் பிடுங்கினா கூட பிடுங்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பிள்ளைகள் படிக்காமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி நெட்டில் அப்படி இப்படிலே இருக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே பிள்ளைகள் என்ன தான் ஐஃபோன்லையா என்ன தான் ஃபோன்லையும் அதில் இதில் இருந்தாலும் கூட மார்க் நல்லா எடுக்குது பாருன்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய ஒரு சந்தோஷம். தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு. ஒட்டுமொத்தத்தில் குழந்தைகளுக்கான ஒரு கவலைகள் விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு விலகக்கூடிய தன்மை. ஐயா பெரிய ஆளுங்களுக்கு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு சொல்லுங்கள், லட்சியம் நிறைவேறக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தை குருபார்க்கின்ற காரணத்தினால் உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வருஷமும் தப்பாகவே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்கள் மனசில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதாக இருக்கும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலிக்க போகிறீங்க, காதல் நிறைவேற போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் பாவகம் வலுத்தாலே நல்ல அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இவர்தான் என்னுடைய கணவர், இவர்தான் என்னுடைய மனைவி, தைரியமாக வெளியில் சொல்லலாம். அவரும் எனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் என்ற மாதிரியாக 5ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் யார் உங்களை அப்பாவாக போகிறாரோ, யார் உங்களை அம்மாவாக்க போகிறாரோ அவரை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வருகிறது. ஆக மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களுக்கு கவர்மெண்ட் ஆதரவு இருக்குங்க. அதுவே பெரிய விஷயங்க. ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். கலெக்டர்கிட்ட, இவர்கிட்ட, தாசில்தார்கிட்ட பட்டாவுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்க போகிறது. 9ஆம் பாவகம் அரசு அதிகாரிகளுடைய அனுகூலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல 90% நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜமாயிங்க, இப்பெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 90% மார்க் கொடுத்துருக்கீங்க விருச்சிகராசி நேயர்களுக்கு. நேயர்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.